ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ஒரு விஷயத்தில் நாம் ஜெயிக்கிறதுக்கு அறிவை விட முக்கியமான விஷயம் எதுவும் தேவையா? ஆமாம், தேவைதான். அறிவை விட பல மடங்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வினோதமான யோசனை ஒன்று அவருக்கு வந்துச்சு. அந்த நாட்டில் உள்ள வயசானவங்களை எல்லாம் வீண் சுமையா நினைச்சாரு. வயசானவங்க யாராலையும் போருக்கு வர முடியாது. முக்கால்வாசி எல்லாரும் படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. அவங்களால நாட்டுக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால தேவையில்லாம இடத்த அடைச்சுக்கிட்டு அவங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? பேசாம அவங்களை எல்லாம் கொன்னுட்டா என்னன்னு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட அரசவையில இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாரு. அந்த அரசவையில இருந்த எல்லாருமே வயசு கம்மியானவங்க. அதுல பல பேர் அவங்களோட அம்மா அப்பாவையும் சுமையாதான் நினைச்சாங்க. அதனால அரசரோட இந்த முடிவு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எல்லாரும் ஒரு மனசா அந்த முடிவுக்கு சம்மதிச்சாங்க. உடனே அரசர் அதிரடியா ஒரு சட்டம் போட்டாரு. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள உடனடியா கொன்னுடணும்னு உத்தரவு போட்டாரு. அந்த ஊர்ல விஸ்வான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப இஷ்டம். ராஜாவோட இந்த உத்தரவுல இருந்து அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு விஸ்வா நினைச்சாரு. அதனால அவங்க அப்பாவை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம தங்க வச்சாரு. அதுக்கு அடுத்து 2 நாட்கள்ல அந்த ஊர்ல இருந்த எல்லா வயசானவங்களையும் ராஜாவோட ஆட்கள் கொன்னு குவிச்சாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லயே அந்த நாட்டை ஒரு பெரிய பஞ்சம் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பசி பட்டினின்னு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. எந்த பயிர் போட்டாலும் எதுவுமே செழிக்கல. நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. எப்பவும் தனக்கு ஏதாவது கஷ்டம்னா தன்னோட அப்பா கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது விஸ்வாவோட பழக்கம். இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு விஸ்வா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டாரு. அதுக்கு அந்த பெரியவர், நீ நேரா போய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள பாதையில ஏர் வச்சு உழு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. விஸ்வாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஊரெல்லாம் விழுந்து விழுந்து பயிர் செஞ்சாங்க, ஆனா எதுவுமே விளையல. நம்ம அப்பா என்ன இப்படி சொல்றாருன்னு யோசிச்சாரு. இருந்தாலும் அப்பாவோட பேச்ச தட்டக்கூடாதுன்னு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சாரு விஸ்வா. கொஞ்ச நாள்லயே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. விஸ்வா உழுத இடத்துல நிறைய பயிர் விளைய ஆரம்பிச்சது. இத பார்த்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஊரெல்லாம் இத பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ராஜா விஸ்வாவை கூப்பிட்டு விசாரிச்சாரு. முதல்ல உண்மைய சொல்ல தயங்கின விஸ்வா எல்லாரும் கேட்டுக்கிட்டதால அவர் அப்பாவை பத்தின உண்மைய சொன்னாரு. அவங்க அப்பா கொடுத்த ஐடியா தான் இதுன்னு ராஜா கிட்ட சொன்னாரு. முதல்ல தன்னோட சட்டத்தை மீறின விஸ்வா மேல கோபம் வந்தாலும் அப்புறமா ராஜா மெதுவா சமாதானம் ஆனாரு. விஸ்வாவோட அப்பாவை ராஜா அரண்மனைக்கு கூட்டிட்டு வர உத்தரவு போட்டாரு. அவர் அங்க வந்ததும் அந்த வயசானவர்கிட்ட இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ராஜா கேட்டாரு. அதுக்கு விஸ்வாவோட அப்பா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த பாதை வழியாதான் விவசாயிங்க பயிர் கட்டுகளை கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போறப்போ எப்படியும் அதுல உள்ள விதை அந்த நிலத்துல விழுந்திருக்கும்னு கெஸ் பண்ணேன். அதனாலதான் அந்த நிலத்தை உழுகிறதுக்கு என் பையன் கிட்ட சொன்னேன். இது பருவமழை ஸ்டார்ட் ஆகுற சீசன். அதனால கரெக்டா நான் நினைச்சபடியே அவன் நிலத்தை உழுத உடனேயே மழையும் பெஞ்சுது. அதுதான் பயிர் நல்லபடியா விளைஞ்சதுக்கு காரணம்னு சொன்னாரு. ராஜா அதை கேட்டு அசந்து போயிட்டாரு. நல்ல உடலும் உழைப்பும் மட்டும் இருந்தா பத்தாது, அறிவும் அதை விட அனுபவமும் ரொம்ப முக்கியம்னு ராஜா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. வயசானவங்க இந்த நாட்டோட சொத்துன்னு உணர்ந்தாரு. வேக வேகமா அவர் போட்ட அந்த உத்தரவை அவரே வாபஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவரோட சொல் கேட்டு சூப்பரா ஆட்சி பண்ணாரு. எப்பவும் அறிவோட அனுபவமும் சேர்ந்தா மட்டும்தாங்க நம்மால ஈஸியா ஜெயிக்க முடியும். அறிவை கூட நம்ம சொந்த முயற்சியில வளர்த்துக்கலாம். ஆனா இந்த அனுபவம் மட்டும் பல வருஷம் வாழ்ந்து அனுபவிச்சவங்க கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். அதனாலதான் எந்த வேலை செஞ்சாலும் வயசான அனுபவசாலிகளை நம்ம கூட எப்பவும் வச்சுக்கணும். நாம செய்யறதுதான் சரிங்கிற ஆட்டிடியூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஈகோவை விட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்போம். எந்த பிரச்சனையில நம்ம லாக் ஆகிட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல அவங்களும் அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கடந்து சமாளிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அவங்க அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்து நடந்தோம்னா சந்தேகமே இல்லை, வெற்றி நமக்கு தான். உன் வாழ்க்கை உன் கையில்.